ஹாய் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், கம்பெனி லா, டெப்ட் கேபிட்டல். நம்ம ஏற்கனவே போன செஷனில் ஷேர் கேபிட்டல் பார்த்தோம். அதை பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம். ஷேர் கேபிட்டல் அப்படின்றது ஒரு கம்பெனியோட பங்குகளை பிரித்து கொடுப்பது தான் வந்து ஷேர் கேபிட்டல். ஆனால் டெப்ட் கேபிட்டல் அப்படின்றது ஷேர் கேபிட்டல் மாதிரி கிடையாது. டெப்ட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஒரு லோனாக ஒரு டிபென்ச்சர் ஹோல்டருக்கு கொடுக்கறது தான் வந்து டெப்ட் கேபிட்டல். டிபென்ச்சர் அப்படின்றத எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா டிபென்ச்சர் ஸ்டாக்குன்னு சொல்லலாம், பாண்டுன்னு சொல்லலாம், அசட்டுன்னு சொல்லலாம். இது வந்து கம்பெனிக்கு அல்லாமலோ சொல்லலாம். இதை வந்து இதற்கு ஸ்டாண்டர்டான ஒரு டெஃபினிஷன் லா படி கிடையாது. அண்ட் டிபென்ச்சர் ஸ்டாக் அப்படின்றத டிகே குப்தா அவர்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, டிபென்ச்சர் ஸ்டாக் அப்படின்றது ஒரு டெப்ட் கேபிட்டல், அதாவது கடன். இதை வந்து எங்கேருந்து வாங்குறாங்கன்னா ஒரு கடன் கொடுப்பவரிடமிருந்து வாங்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு டிபென்ச்சர் ஸ்டாக் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு. ஸோ அப்போ டெப்ட் கேபிட்டல் அப்படின்றது கடன் வாங்கி அதன் மூலமாக போடுற முதலீடு தான் டெப்ட் கேபிட்டல். ஸோ இதை வந்து எப்பயுமே நம்பிக்கையின் அடிப்படையில் வாங்குறாங்க, அக்கம்பனைடு பை த ட்ரஸ்ட் டீட். இதுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கண்டிப்பாக இருக்கணும். எப்போனா இந்த கடன் பத்திரத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா சைன் பண்ணி 2 பேரும் அப்ரூவ் பண்ணுறது, டிபென்ச்சர் ஹோல்டரும் அந்த கம்பெனியும் அக்ரி பண்ணுறது தான் வந்து ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுக்காத சில பாயிண்ட்ஸும் நான் சொல்கிறேன். டிபென்ச்சர் அப்படின்றது ஒரு கடன் பத்திரம். இந்த கடன் பத்திரம் அப்படின்றது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கம்பெனி கடன் வாங்குறதுக்காக கொடுக்குறாங்க. தென் இதை வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் பேர் தான் டிபென்ச்சர். அண்டு இதை வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் அசட்ஸ், சொத்து அல்லது சொத்துக்கு நிகரான ஏதோ ஒரு இதை வச்சு தான், ஒரு மதிப்பை வச்சு தான், மார்ட்கேஜை வச்சு தான் வந்து கம்பெனி கடன் வாங்கும். இதற்கு வந்து ஒரு வட்டியை டிபென்ச்சர் ஹோல்டருக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டே வரணும். இதை வந்து எப்போ வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, எப்போ வந்து அந்த டிபென்ச்சர் ஹோல்டர் அந்த கடன் பத்திரத்தை கொடுத்துட்டு அவரோட போட்ட முதலீடுகளை மொத்தமாக வாங்குறாரோ அது வரைக்கும் வந்து டிபென்ச்சர் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் கம்பெனி. ஸோ இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர் பார்க்க போகிறோம். மொத்தம் 7 வகையான டிபென்ச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ரெஜிஸ்டர்டு டிபென்ச்சர். ரெஜிஸ்டர்ட் டிபென்ச்சர் அப்படின்னா என்ன? ரெஜிஸ்டர்ட் டிபென்ச்சர் அப்படின்றது டிபென்ச்சர் ஆர் டெப்ட் அந்த சர்டிஃபிகேட்டை யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பேமெண்ட் கொடுக்கப்படும். அதுதான் வந்து ரெஜிஸ்டர்டு டிபென்ச்சர்ஸ். அடுத்தது 2வது டைப் பியரர் டிபென்ச்சர்ஸ். பியரர் டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஏற்கனவே நம்ம செக் இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் இதை வந்து யார் வைத்திருக்கிறார்களோ இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள். கடைசியாக யார் வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கப்படும். அந்த மாதிரி உள்ள டிபென்ச்சர்ஸ் பியரர் டிபென்ச்சர்ஸ். அடுத்து 3வது வகை செக்யூர்டு ஆர் மார்ட்கேஜ் டிபென்ச்சர். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பொதுவாகவே கடன் வந்து ஒரு சொத்து மதிப்புக்கு தான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தொகை கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுறது தான் வந்து செக்யூர்டு ஆர் மார்ட்கேஜ் டிபென்ச்சர். சில நேரங்களில் அதை வந்து சொத்து இல்லாததுக்கும் சொத்து இல்லாமல் வெறும் வந்து அன்செக்யூர்டாக சொத்து மதிப்பை காட்டாமையே கொடுக்கப்படுற அந்த டிபென்ச்சருக்கு பேர் தான் நேக்கட் ஆர் அன்செக்யூர்டு டிபென்ச்சர்ஸ். இது பொதுவாக அதிகமாக கொடுக்கப்படுறதில்ல. நம்பிக்கை எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து அன்செக்யூர்டு டிபென்ச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப அதிகமாக நம்பிக்கை இல்லாத புது ஆட்களுக்கு வந்து செக்யூர்டு ஆர் மார்ட்கேஜ் டிபென்ச்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அடுத்த டைப் வந்து கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ். கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்றத வந்து செக்ஷன் 81(3) ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸை ஷேர்ஸாக மாற்றிக்கலாம். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் தான் கையில் வச்சுருக்க அந்த டெப்டை வந்து ஷேர்ஸாக பங்குகளாக மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஷேருக்கும் டிபென்ச்சருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டிபென்ச்சர் வைத்திருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு கம்பெனியில் உரிமை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ரிஸ்க்குக்கு உட்பட்டது. லாபம் ஈட்டும் போது தான் வந்து அவங்களுக்கு லாபம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் இவங்க இந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அவங்களோட டிபென்ச்சர்ஸை ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ். இதை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபுல்லி கன்வெர்ட்டிபிள், 2வது வந்து நான் கன்வெர்ட்டிபிள், அண்டு 2வது நான் கன்வெர்ட்டிபிள், 3வது பார்ஷியலி கன்வெர்ட்டிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்
ஃபுல்லி கன்வெர்ட்டிபிள் அப்படின்றது தன் கிட்ட வச்சிருக்க எல்லா ஷேர்ஸையும் டிபென்ச்சர்ஸையும் ஷேர்ஸாக மாற்றிக்கிறது ஃபுல்லி கன்வெர்ட்டிபிள். எதையுமே மாற்ற முடியாது அப்படின்றது நான் கன்வெர்ட்டிபிள். அண்டு ஃபைனலாக பகுதி அமௌண்ட்டை இப்போ 50,000 போட்டிருக்காங்கன்னா 25,000 டிபென்ச்சராக வச்சுருக்கணும். அண்டு 25,000 மட்டும் நம்ம ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்ஷியலி கன்வெர்ட்டிபிள். ஸோ 6வது டைப் வந்து ரீடீமபிள் டிபென்ச்சர். இந்த ரீடீமபிள் டிபென்ச்சர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அல்லது வருடங்களுக்கு அடுத்து அவங்க போட்ட முதலீடை அவங்க திரும்ப பெறலாம். அப்படி பெற்றுக்கொண்டு அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிக்கிறத நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னா அது பேர் ரீடீமபிள் டிபென்ச்சர். இரிடீமபிள் டிபென்ச்சர் அப்படின்றது வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து அந்த முதலீடை திரும்ப வாங்கவே மாட்டாங்க, அந்த வட்டியை வாங்கி கொண்டே இருப்பார்கள். இதுதான் வந்து இரிடீமபிள் டிபென்ச்சர். பொதுவாக இந்தியாவில் வந்து இந்த இரிடீமபிள் டிபென்ச்சர் அப்படின்றது தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா டெப்ட் கேபிட்டல் அப்படின்றத பார்த்தோம். டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது என்ன, டெப்ட் கேபிட்டல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ஒரு டிபென்ச்சர் ஆர் டெப்ட் கேபிட்டலோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத லீகல் படி என்ன ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்தோம். ஓகே, அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதோ கற்றுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு லெக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் see you.